எங்கேயாவது வெளிய ஃபங்க்ஷன் போணும். இதுக்கு அப்புறம் தான் இது போடணுமா அப்படின்ட்டு வந்து நெறைய பேத்துக்கு வந்து தெரியாம இருக்கு. வந்து பேசிக் மேக்கப் தெரியல. அவங்கலாம் கவலையே படாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஓவர் லுக் இல்லாம நீட்டா போயிட்டு வரக்குண்டான மேக்கப் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மத்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட மாட்டேன். பட் இந்த சீரம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இந்த சன்ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா SPF வந்து 30++ வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும், வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்காது. அந்த புள்ளி மேல ஒரு டாட், இந்த 2 புள்ளி மேல ஒரு டாட், டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அங்க வந்து ஒரு டாட். கைக்கிட்ட கையை வச்சு பிளெண்ட் பண்ணிட்டு, ரொம்ப வேணாம், நான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காவே போட்டிருக்கேன். நான் வந்து ஜாயின் பண்ணி டெய்ல் போடுறேன். அவங்க கண்ணி எப்படி போட்டாலும் அழகா இல்லைன்னா சொல்லுவீங்க. நான் ஒரு ஸ்டோன் போட்டு ஃபவுண்டேஷனை போட்டு அடிச்சு தள்ளுறக்கு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வணக்கம் guys, welcome back to பிரஸ்னியா சிவா சேனல். அம்னையிலேயே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பண்ண போறோம், நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா மேக்கப் வீடியோ எதுனாவது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்லையும் மேக்கப் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 1 month கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேக்கப் வீடியோ தான் போட போறோம். எங்கேயாவது வெளிய ஃபங்க்ஷன் போகணும், வந்து பேசிக் மேக்கப் தெரியல, ஏன்னா எல்லாருமே மேக்கப் கிளாஸ்ல போக மாட்டாங்க. இப்போ நிறைய வந்து டெக்னாலஜி இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்துடுச்சு. இருந்தாலும் சில பேத்துக்குலாம் வந்து இதுக்கு அப்புறம் தான் இது போடணுமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேத்துக்கு வந்து தெரியாம இருக்கு. ஸோ அவங்க எல்லாம் கவலையே படாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் ஹவுஸ் ஒய்ஃப், ஆஃபீஸ் போறேன், மேபி ஸ்கூலுக்கு கூட போறேன், எனக்கு வந்து பேசிக் மேக்கப்லாம் தெரியல அப்படின்னா சிம்பிளான மேக்கப் தான், பேசிக்கான மேக்கப் தான், ரொம்ப ஓவர் லுக் இல்லாம நீட்டா போயிட்டு வரக்குண்டான மேக்கப் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இது வந்து நான் இந்த வீடியோ வந்து மெயினா வந்து ஸ்பெஷலா யாராருக்கெல்லாம் வந்து நான் டெடிகேட் பண்றேன்னா, இப்போ எங்க அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல இருப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான மேக்கப்லாம் தெரியாது. இப்போ எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனா நம்ம நார்மலா பவுடர், கண்மை இந்த மாதிரி போட்டுப்போம். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா வந்து பார்க்க நம்ம வந்து லுக்கா க்ளோவா தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி மேக்கப் வந்து ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நீட் அண்ட் ஃபினிஷா சூப்பரா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈவினிங் போல நான் கொஞ்சம் வெளியே போகணும். ஸோ அப்படியே இந்த வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு இதுதான். நான் இன்னைக்கு என்ன வந்து ட்ரெஸ் பண்ணிருக்கேன்னா, நான் வந்து டிஷர்ட் வந்து ஹின் பண்ணி இது வந்து ஸ்கர்ட் வந்து நான் வியர் பண்ணியிருக்கேன். ஸோ பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு மேக்கப்லாம் முடிச்சுட்டு ஃபுல் லுக் காட்டுறேன், நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஹேருக்கு சொல்லிக்கிறேன். வெளியே போகும்போதோ இல்ல எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே வந்து நான் வந்து ஸ்ட்ரைட்னிங் இதெல்லாம் பண்ணவே மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு ஃபங்க்ஷன்ஸ், மேரேஜுக்கு போகணும் அப்படின்னா, அதாவது ஈர தலையோட தலை வந்து பாதி காஞ்சதோட நான் என்ன பண்ணுவேன்னா இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணுவேன். நான் இந்த சீரம் தான் யூஸ் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அமேசான்ல வாங்கினேன், டீப் ஸ்மூத்னிங் சீரம்ட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா அவகாடோ ஃபிளேவர். ஸோ சூப்பரா இருக்கு. அதிகமா சட்டுன்னு எதையுமே நான் வந்து மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட மாட்டேன். பட் இந்த சீரம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ஸ்மெல்லும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இது ரொம்ப லாங் ஸ்டேவா என்னோட ஹேரை வந்து நல்லா பார்த்து. இதை வந்து நான் இது வாங்கி 1 இயருக்கு மேலேயே ஆகுது. பாருங்க எவ்வளவுதான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு. இவ்வளவுதான் நான் யூஸே பண்ணியிருக்கேன். இதை வந்து நிறைய போடக்கூடாது. ஒரு 2ல இருந்து ஒரு 5 டிராப்ஸ். என்னோட ஹேருக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 டிராப்ஸ் போடுவேன். அதாவது ஸ்கேல்ப்ல போட மாட்டேன், இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு ஃபுல்லா வந்து நான் அப்ளை பண்ணிப்பேன். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சீரம் போட போறது இல்லை. நான் ஈவினிங் வேணா வெளியே போகும்போது ஹேரை மறுபடியும் வெட் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு தண்ணியில இந்த சீரம் போட்டு போவேன். ஸோ இப்போதைக்கு வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ ஒரு போனி மட்டும் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு சன்ஸ்கிரீன் போட்டே ஆகணும், இல்லைன்னா நம்ம அவிஞ்சு போயிடுவோம். சும்மாவே சொன்ன மாதிரிதான் என் ஸ்கின்ல எல்லாம் டேன் வந்து பூண்டு விளையாடும். இப்ப பாத்தீங்கன்னா என்னோட பாடி கலர் வேற, என்னோட ஹேண்டும் ஃபேஸ் கலர் வேற. ஹேண்டும் ஃபேஸும் பாத்தீங்கன்னா எனக்கு பிளாக்கா இருக்கும், நெக்கும் பிளாக்கா இருக்கும். பட் ஆனா பாடி கலர் வந்து எனக்கு நார்மல் கலர் தான். பார்க்க தான் எனக்கு கருப்பா இருக்கேன். எல்லாம் வந்து என்ன இந்த சூரியன் சார் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க எல்லாத்தையும் இந்த கலர் ஆக்கிட்டாங்க. பட்டிட்டிங்கிறீங்க, பார்ப்போம், பொறுமையா பார்ப்போம். ஸோ நான் சன்ஸ்கிரீனும் அதுலயே வந்து மாய்ஸ்சரைசரும் இருக்கு. ஸோ நான் ரெண்டையுமே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட நார்மல் மாய்ஸ்சரைசர் நான் எப்பயுமே போடுவேன். என்னோட வீடியோ ரெகுலரா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும், கெட் ரெடி வித் மீ போடுவேன். ஸோ அந்த மாய்ஸ்சரைசர் வந்து தீந்து போச்சு.
அதனால நிறைய சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா இந்த ஒயிட்டிஷ் அடிக்கும், அப்படியே வெள்ளையா வெளுத்து போன மாதிரி சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணா அந்த மாதிரி அடிக்கும். அந்த மாதிரி சன்ஸ்கிரீனை வந்து ஃபுல்லா அவாய்ட் பண்ணிருக்கேன். நான் ஷார்ட்ஸ்லயோ இல்ல நீ வரக்கூடிய வீடியோஸ்லயோ நான் சொல்றேன் நீங்க எந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ண நம்ம ஃபேஸோட இது வந்து நல்ல பிளெண்ட் ஆகி நமக்கு அந்த ஒயிட்டிஷ் கலர் தெரியாது, லைட் பளிச்சுன்னு இருக்கும். அந்த இந்த வெள்ளை வெள்ளைன்னு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி வந்து இருக்காது. உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும், வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்காது, ஓட்ட மாதிரியும் இருக்காது, ஆனால் லைட் பளிச்சு கொடுக்கும். இந்த சன்ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா SPF வந்து 30++ வாங்கியிருக்கேன். ஆனா வந்து 50 வரைக்கும் போடலாம். 50 போட்டாதான் அடிக்கிற வெயிலுக்குலாம் நம்ம ஸ்கின் ஒன்றும் ஆகாது. ஓகே, நம்ம போட்டாச்சு, ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மாய்ஸ்சரைசரும் இதுலயே இருக்கறனால நம்ம வந்து மாய்ஸ்சரைசரும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா நம்ம லிப்ஸ் வந்து ட்ரையா இருக்கு, அதுக்காக லிப் பாம் போட்டுக்கலாம். லைட் எடுத்துக்க. நம்மளோட லிப்ஸை வந்து இது வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணிடும். மேக்கப்லாம் தெரியாதவங்க கவலையே படாதீங்க, இந்த வீடியோ வந்து பாருங்க, உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். திரும்ப திரும்ப சொல்றேனே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கங்க டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு, எனக்கு இருக்கு டார்க் சர்க்கிள்ஸ். அப்புறம் வந்து வாய்ஸ் பிக்மெண்டேஷன்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், இருங்க வரேன் பக்கத்துல, பார்த்தீங்கன்னா தெரியும் 2 பிம்பிள் வேற வந்திருக்கு புதுசா. அப்புறம் இங்க ஒருத்தர் கையை வச்சுட்டு கம்முன்னு இல்லாம இதை பிச்சு விட்டுட்டேன் வேற நானு. இதை வந்து நம்ம மறைக்கணும். நமக்கு என்னைக்கு நமக்கு ஃபங்க்ஷன் வருதோ அன்னைக்குதான் அந்த இவங்க எல்லாம் வருவாங்க. என்ன பண்றான்னா நம்மளோட ஃபவுண்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த புள்ளி மேல ஒரு டாட், இந்த 2 புள்ளி மேல ஒரு டாட், இந்த புள்ளி மேல டாட் வச்சுட்டு அப்புறம் வாய்க்கிட்ட 2 டாட், டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அங்க வந்து ஒரு டாட். அப்புறம் எனக்கு நெத்தி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பிளாக், மூஞ்சியே பிளாக் தான், இதுல நெத்தி மட்டுமா பிளாக்னு மனசுல சொல்றது கேக்குது. ஸோ அதுக்கு மட்டும் லைட்டா பட்டை கைக்கிட்ட. அதை வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து கையை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். கையை வச்சு பிளெண்ட் பண்ணிட்டு ஓகே, பிளெண்ட் பண்ணிட்டு ஓரளவுக்கு, ரொம்ப வேணாம், ஓரளவுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இதை வந்து வெட் பண்ணிட்டு வந்துட்டு அந்த இருக்கிறத வச்சே வந்து உங்க ஃபேஸ் ஃபுல்லா வந்து ஃபோன் கேமரால வந்து எனக்கு ஒரு மாதிரி தெரியுது, எங்கெங்க பேட்ச் ஒர்க் பண்றதுன்னு கிளியரா தெரியல. நான் வந்து மிரர் எடுத்துக்கிறேன். நம்ம போட்டிருக்கிறதையே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லா வேணும்னா சின்ன ஒரு ட்ராப், ஏன்னா நம்ம ஃபேஸ் வந்து பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கு கழுத்து, ஓகே, கழுத்துல ஒரு ட்ராப். பார்த்தீங்களா, ரொம்ப அடிச்ச மாதிரியும் இருக்காது, அதுவும் இல்லாம நம்மளோட பிம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்களா லைட்டாக தான் தெரியும். இது என்ன காயம், இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மேபி வந்து நீங்கள் கரெக்டர்லாம் யூஸ் பண்ணால் ஓகே. நான் என்ன சொன்னேன்னா அது பேசிக் மேக்கப். இது டக்குன்னு ஆஃபீஸ் போகும்போது கரெக்டர்லாம் வச்சு நம்ம கன்சீலர்லாம் போட்டுலாம் போக முடியாது. நம்ம வந்து 9 மணி ஆஃபீஸ்னா எத்தனை மணிக்கு எந்திரிப்போம்? 8:30 மணிக்கு 8:45. என்ன மாதிரி ஜீவன்லாம் 8:45 எந்திரிச்சு குளிச்சும் குளிக்காம காக்கா குளியல் போட்டு கிளம்புவோம் நம்மலாம். ஸோ என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். நான் லிப் லைனர்லாம் வந்து எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ லிப்ஸ்டிக் மட்டும் லைட்டாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு லாங் ஸ்டே வேணும் அப்படின்னா லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகே, நமக்கும் லாங் ஸ்டே தானே தேவைப்படுது, நம்ம வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கை லைட்டா கண்ணுக்கு மேல மட்டும் போட்டுக்கிறேன். காதலின் சங்கீதமே பூமியின் பூவாளமே. ஓகே, மேல போட்டேன். நீ லிப்ஸ்டிக் மட்டும் இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன், பிங்க் கலர் மேட் எடுத்திருக்கேன். மேட் லிப்ஸ்டிக் தான், இதனாலே மேட் தானே வளரும் நல்லா. நான் வந்து கையில தான் வைப்பேன், ஸ்ட்ரெயிட்டா எடுத்தனையுமே இப்படி அப்ப மாட்டேன். நீ நான் வந்து கண்ணுக்கு. ஸோ நீங்க இனிமேல் கவலைப்படாதீங்க, நம்ம பளிச்சுனும் சிம்பிளாவும் இருப்போம், பளிச்சுனும் தெரியும். அதனால இந்த மாதிரி மேக்கப் யூஸ் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். நான் கண்ணுக்கு கீழே வந்து இதை வந்து போட்டுக்கிறேன். அப்புறம் காஜலை கண்ணுக்கு கீழே போடாம கண்ணுக்கு மேலேயா போடுவீங்க அப்படின்னு கேட்பீங்க. நான் அப்பதான் ஏதாவது வளருவேன். ஸோ உங்களோட மைண்டு வாய்ஸ், கண்ணு முடிங்க, ஓ கண்மூடி விழுந்திருக்கு. நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது கண்மூடி கையில விழுந்துச்சுன்னா உள்ளங்கையில வச்சு ப்ரே பண்ணுவோம். அது வந்து கையில இருந்து மேல போயிருமாமா, மேல போய் அது கடவுள்கிட்ட சொல்லி நம்மளோட ஆசையெல்லாம் அது நிறைவேற்றுமா, நம்ம மனசுல நினைச்சு வீசினதெல்லாம். ஆனா பாத்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே அது கீழே தான் விழுந்திருக்கும். கண்ணுல தண்ணி வந்துருச்சு. ஓகே, நம்ம வந்து கண்மை வந்து போட்டாச்சு. கொஞ்சம் டார்க்காவே நான் போட்டிருக்கேன். எதனாலன்னா நம்ம ஈவினிங் ஆகிரும்ல, இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காவே போட்டிருக்கேன். ஐலைனர் போட்டுக்கலாம். நான் எப்பயுமே வந்து ஸ்கூல் படிக்கும் போதே வந்து டெய்ல் போடுவேன் ஐலைனர் போட்டா. ஸோ அதே மாதிரி டெய்ல் கீழே கண்ணு கிட்ட இருக்கிறதையும் இதையும் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணி டெய்ல் போடுறேன்.
நம்ம தான் ஷேப் வந்து கொண்டு வரணும். ஒவ்வொருத்தவங்க கண்ணு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ உங்க கண்ணுக்கு எப்படி போட்ட அழகா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல. சில பிரகஸ்பதங்கள் எல்லாருமே வந்து இந்த வீடியோல வந்து அவங்க கண்ணு எப்படி போட்டாலும் அழகா இல்லைன்னு சொல்லுவீங்க. அதை முன்னக்கூட்டியே சொல்றேன். இப்போ முடிஞ்சது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எட்ஜ் மட்டும் காலியா இருக்கு. காதலின் இன்ஸ்டாகிராம் கொஞ்ச நேரம் பார்த்தேன். இந்த பாட்டு ஏதோ ரீல்ஸ்ல வந்துருச்சு போல. இதே வாய்க்குள்ள ஓடிட்டு இருக்கு. நம்ம வந்து கண்மை போட்டாச்சு, சாரி ஐலைனர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கம்மல் பிளஸ் ஒரு பொட்டு. ஸோ காய்ஸ் நம்ம வந்து எல்லா ரீல்ஸ்லயுமே வந்து போட்டு அடிச்ச கம்மல் தான். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கம்மலும் கூட இது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பொட்டு வச்சுக்கலாம். நான் ஒரு ஸ்டோன் போட்டு வச்சிருக்கேன். நான் தான் சொன்ன மாதிரி எல்லா ரீல்ஸ்லயும் போட்டு அடிச்சிருப்பேன். அது இந்த கம்மலை எனக்கு இது ரொம்ப பிடிச்ச கம்மல். ஆக்சுவலா இதுல வந்து ஒரு தடவை வந்து ஸ்டோன் வந்து கீழே விழுந்துருச்சு. தேடி அப்படின்ட்டு அதை தேடி வீட்டுக்குள்ள தேடி கண்டுபிடிச்சு நான் வந்து மறுபடியும் ஒட்ட வச்சு, வெக்கமா இல்லையா வேற கம்மலை வாங்க வேண்டியதான்னு கேட்பீங்க. ஆனா இது என்னோட ரொம்ப ஃபேவரட் கம்மல். இந்த மாதிரி நான் தேடி பார்த்தேன். பட் இதை விட பெருசா இருக்கு. அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி இல்லை. அதனால காதலொன்றும் சுத்தம் எத்தம் பார்ப்பதில்லையே, எச்சில் கூட புனிதமாகுமே, பஞ்சு மிட்டாய் 5 ரூபாய், நீ பாதி தின்னு தந்ததால் ₹1,00,000. ஸோ நான் வந்து கிரே கலர், அதாவது ஆஷ் கலர் பனியன் போட்டிருக்கனால சில்வர் கலர்ல வாட்ச் போட்டிருக்கேன். என்கிட்ட அந்த ஒரு கலர் வாட்ச் தான் இருக்கு. சாரி ரோஸ் கோல்டு ஒன்று வாங்கியிருக்கேன். பட் அது ரொம்ப லூஸா இருக்கு. பட் ஆனா அந்த வாட்ச் கரெக்டா இருக்கு இதுக்கு. ஓகே காய்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட லுக். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பா பார்த்தீங்கன்னா குங்குமம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், நார்மலான பேசிக்கான லுக்கு. நீங்கள் ஃபவுண்டேஷனை போட்டு அடித்து தள்ளுறக்கு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மறக்காம ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் உங்களோட ஃபுல் காஸ்டியூம் அண்ட் ஃபுல் இதையும் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இது நார்மலான ஒரு பேசிக்கான ஒரு அழகான ஒரு ட்ரை தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இன்னொரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் வந்து பார்க்குறேன். Until this is bye from Prasnya Shiva. Bye bye.